என்னடா இப்போதானே ஒரு பிரச்சனை சரியாச்சு, ஓகே ஐஃபோனுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் 7 நாளில் நல்லபடியாக புது ஃபோனாகவே கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே, எப்படி சந்தோஷப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் இல்லை, சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போதே பழைய ஃபோனு ரியல்மி ஃபோன் வச்சுருந்தோம்ல, ரியல்மி 8 4G வச்சுருந்தேன். நான் 4 வருஷமாக வச்சுருக்கேன். நல்லா அருமையான ஃபோனு, சார்ஜ் சூப்பராக இருக்கும், ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, சார்ஜ் நல்லா நிற்கும், எல்லாமே நல்லா இருக்கும். கேமரா தான் ரொம்ப மோசமாக இருக்கும், மற்ற எல்லாமே சூப்பராக இருக்கும். தங்கமாக வச்சுருந்தேன் அந்த ஃபோனை. நான் என் காசில் வாங்கின ஃபஸ்ட்டு ஃபோன் அது. தங்கமாக வச்சுருந்தேன். அது எவ்வளோ வாட்டி கீழே போட்டிருக்கேன். பேக்கெட்லேருந்து விழுவும், பெட்டில் தூக்கி போடுவேன், அப்படியே ரொட்டேட் ஆகி எக்ஸ்ட்ராவாக ஒரு ரொட்டேட் ஆகி கீழே போய் விழுந்துருவோம். அவ்வளோ வாட்டி விழுந்த ஃபோனு ஒன்றுமே ஆகலை. இப்போ இந்த ஐஃபோனு கைக்கு வந்த அடுத்த நாள் தூக்கத்தில் இப்படி எடுக்கும்போது கீழே விழுந்துருச்சு. ரொம்ப ஹைட்டு கூட இல்லை, ஒரு 3 அடி 3 feet ஹைட்லேருந்து கீழே விழுந்துச்சு. போச்சு, டிஸ்பிளே போச்சு. அதுதான் என்னோடய டேட்டா எல்லாமே இருக்குது. இப்போ நான் டேட்டாலாம் ஓரளவுக்கு வேறு எதுலையாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி ஆயிருந்தா கூட சரி ஓகே முடிஞ்சு, அது தூக்கி போட்டுடலாம், தூக்கி ஓரமாக போட்டுடலாம், பழைய ஃபோன் வைக்க மாட்டேன், நம்ம கலெக்ஷனில் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். இன்னும் எதுவுமே நான் மாற்றிக்கல, அதில் நிறைய டேட்டா இருக்குது. இதுக்காகவே அந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே ரெடி பண்ணணும். அந்த ஃபோனுக்கு வேறு ஃபிங்கர் பிரிண்ட்டு டிஸ்பிளேல வரும். அந்த மாதிரி டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட் வர ஃபோனுக்கு வந்து டிஸ்பிளே ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஷோரூமில் மாற்றினா அவன் 8000 ரூபா கேட்பான். அதே டிஸ்பிளே ஒர்க் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகிற மாதிரி லோக்கலில் மாற்றுறதா இருந்தால் ஒரு 6000 ரூபாயாக தான் ஆகும். இருக்கிறதுலே லீஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாது, டிஸ்பிளே குவாலிட்டியும் சுமாராக தான் இருக்கும். அது எல்இடி டிஸ்பிளே. நம்ம வந்து அதுக்கு எல்சிடி போடலாம். அது போடுறது வந்து 1200 ஆகும். சும்மா நான் தூக்கத்தில் எடுத்து பார்த்ததுனால எனக்கு 1200 செலவு. அது போக ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாது. என்னோடய பேங்கிங் ஆப் எல்லாத்துக்குமே நான் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் தான் வச்சுருக்கேன். பாஸ்வேர்டை நான் உடனே மறந்துடுவேன். அதனால் ஃபோன் எடுத்தோமா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வந்து எல்லா பாஸ்வேர்டையும் ரீசெட் அடிக்கணும். பேங்கிங்கு சொல்லப்போனால் என்னோடய ஆப் லாக் பாஸ்வேர்டு கூட எனக்கு ஞாபகமே இல்லை. அதையும் எல்லாம் ரீசெட் தான் பண்ணணும் போய். அந்த டிஸ்பிளே ஆக்சுவலாக நானே மாற்றிடுவேன். அந்த வீடியோ கூட உங்களுக்கு ஜாயின் பண்ணி போடுறேன்.